ஹாய்ஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம இத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரூர் சம்பவத்த குறித்து ஆளாளுக்கு ஒவ்வொரு விதமா பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்படி இருக்க சூழ்நிலையில ஒரு சிலர் வந்து கண்டிஷன ஃபாலோ பண்ணுங்கடா, கண்டிஷன ஃபாலோ பண்ணுங்க சொன்னேனே கேட்டீங்களா? அப்படிங்கிற மாதிரியும் இன்னொரு சிலரும் பேசிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்க சமயத்துல நடிகர் அஜித் அவர்கள் கரூர் சம்பவத்த குறித்தும், விஜய் அண்ணாவுக்கு ஆதரவாகவும் ஒரு சில விஷயங்கள் வந்து பேசியிருந்தாங்க. அது எங்க பேசியிருந்தாங்க? எப்போ பேசியிருந்தாங்க? என்னெல்லாம் பேசியிருந்தாங்க? இதெல்லாம் குறித்து தான் நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா, தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ட பார்த்துட்டு நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நடிகர் அஜித் அவர்கள் கரூர் சம்பவத்த குறித்தும், ஆ விஜய் அண்ணாவுக்கு ஆதரவாகவும் இன்னும் பல ஒரு சில விஷயங்கள் வந்து பேசியிருந்தாங்க. அது வந்து எதுல பேட்டி குடுத்திருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஹாலிவுட் ரிப்போர்ட்டர்ஸ் இந்தியா அங்க உள்ள சமூக ஊடகங்கள்ல பேட்டி ஒன்று குடுத்திருந்தாங்க. சரியா? இந்த பேட்டி கிட்டத்தட்ட எத்தன நிமிஷம் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 56 நிமிஷம் நடந்துச்சு. சரியா? இதுல பல விஷயங்கள் பேசியிருந்தாங்க. அதுல குறிப்பா நம்ம வந்து ஒரு 6 முக்கியமான விஷயத்த தான் நம்ம இத வந்து எடுத்து சொல்லப் போறோம். சரியா? அப்படி 6 முக்கியமான என்னென்ன விஷயம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த சேனல்ல உள்ள ரிப்போர்ட்டர் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. கரூர் சம்பவத்த குறித்து. அதாவது தமிழ்நாட்டுல வந்து கரூர் சம்பவத்து இஷ்யூ வந்து போயிட்டுருக்குல்ல, அத பத்தி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதாவது உங்களுக்கு புரியும்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கரூர் சம்பவம் வந்து வேர்ல்டு லெவல்ல ஒரு பேசப்படுற விஷயமா வந்து நடந்துட்டு தான் இருக்குது. சரியா? இப்படி குறித்து அஜித் அவர்கள்கிட்ட இந்த கேள்விகள் கேட்குறாங்க. அதுல அஜித் அண்ணா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நபர் மட்டுமே பொறுப்பேற்க முடியாது. இதுக்கு நாமளும் பொறுப்பேற்க வேண்டும். ரசிகர்கள், சமூக ஊடகங்களும் வந்து பொறுப்பேற்க வேண்டும். அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? இது அவங்க சொன்னது கரெக்ட்டா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கரெக்ட் தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் வந்து இந்த சினிமா ஃபீல்டு வேண்டாம். நம்ம அரசியலுக்கு வந்து மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு, அரசியல் பயணத்துக்கு வராங்க. வந்ததுக்கு அப்புறமும் மக்களுக்கு எது சேஃப்டி எல்லாமே என்ன பண்றாங்கன்னா, அத எந்த இடம் சேஃப்டின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துக்கிட்டு கவர்மெண்ட் கிட்ட அந்த இடத்த கேட்குறாங்க. ஆனா கவர்மெண்ட் அந்த இடத்த வந்து குடுத்திருந்தா அந்த சம்பவம் நடந்திருக்காது. பட் அவங்க குடுக்கல. சரி அந்த இடத்துல வந்து பேசுறதுக்கு அலோவ் பண்ணியாச்சு. எல்லாமே நடந்தாச்சு. ஆனா அந்த இடத்துல வந்து அவ்ளோ மக்கள் இருக்கிறாங்க. அவ்ளோ ரசிகர்கள் இருக்கிறாங்க. அப்படி இருக்க சூழ்நிலையில ஆம்புலன்ஸ் வந்து குறுக்கால, மறுக்கால அப்படி போயிட்டு இருக்குது. அதுவுமே கூட்ட நெரிசல் வந்து அதிகரிச்சுது அப்படிங்கிற மாரி தான் சொல்வேன். பட் இந்த கரூர் சம்பவத்த குறித்து நம்ம வந்து விளக்கி சொல்லணும் அவசியம் இருக்காது. கண்டிப்பா மக்கள் எல்லாருமே நீங்க பார்த்துட்டு தான் இருப்பீங்க. இந்த கரூர் சம்பவத்த குறித்து அப்டேட் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிற மாரி நான் நெனைக்கிறேன். என்ன நடந்துச்சு எல்லாமே நமக்கு தெரியும். சரி, இது வந்து கவர்மெண்ட் யார் தப்பு பண்ணாங்க? இதுக்கு யார் காரணம்? அப்படிங்கிற மாதிரி விசாரணை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. பட் அது வந்து சீக்கிரத்துக்குள்ள வெளியாகும். இதுதான் அஜித் அண்ணாவும் பேசியிருந்தாங்க. அதாவது இந்த சம்பவத்த குறித்து ஒரு தனி நபர் மட்டும் பொறுப்பேற்க முடியாது. அப்படிங்கிற மாதிரி அஜித் அண்ணா வந்து அந்த பேட்டியில வந்து சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் தான் சொல்லியிருந்தாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கும் இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதாவது கிரிக்கெட் ரசிகர்களுக்கு கூட்டம் வராம இருக்குதா? அதுக்குமே கூட்டம் வருகுது. ஏன் அந்த இடத்துல இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கலையா? ஏன் அத பத்தி ஏன் நீங்க பேச மாட்றீங்க? அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமும், அது மட்டும் இல்லாம சினிமா தியேட்டருக்குள்ளயும் கூட்டங்கள் வந்து அலைமோதுது. ஏன் அதுலயும் மக்கள் உயிரிழக்கலையா? அத ஏன் நீங்க பேச மாட்றீங்க? அப்படிங்கிற மாதிரியும் என்ன பண்ணியிருந்தாங்க, அஜித் அண்ணா வந்து பேசியிருந்தாங்க. சரியா? இப்ப என்ன பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடையில கூட ஆர்சிபி அதாவது விராட் கோலி அணி வந்து கப்படிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு மக்கள் ரசிகர்கள் எல்லாருமே வந்து பார்க்க போனாங்க. அதுல கூட உயிரிழப்பு ஏற்பட்டுச்சு. பட் அத கூட ஒரு 1 டே 2 டேஸ் வந்து பேசிக்கிட்டு அப்படியே வந்து விட்டுட்டாங்க. சரியா? சரி தியேட்டர்ல வந்து உயிரிழப்பு வந்து ஏற்பட்டுச்சு தான். சரியா? அது வந்து எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புஷ்பா படம் அதாவது அல்லு அர்ஜுன் அங்க போய் பார்க்க போனது இடத்துல வந்து உயிரிழப்பு ஏற்பட்டுச்சு. அதுவுமே ஒரு 1, 2 டேஸ், 3 டேஸ் அப்படின்னு தான் பேசிட்டு விட்டுட்டாங்க. ஆனா கரூர் சம்பவத்த குறித்து இழுக்காங்க ஒரு 2 மந்த்துக்கு மேல வந்து கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு வேற இந்த கரூர் சம்பவம் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. இத குறித்து தான் நம்ம அஜித் அண்ணா அவங்க வந்து சப்போர்ட்டிவா பேசியிருக்காங்க. அதாவது விஜய் அண்ணாவுக்கு ஆதரவா பேசின ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுக்காக தான் உதாரணமா வந்து நம்ம அஜித் அண்ணா வந்து இந்த கிரிக்கெட் வீரர்கள பார்க்கும்போது இந்த மாரி சம்பவம் நடக்கலையா?
அப்புறம் வந்து சினிமா தியேட்டர்ல படம் பார்க்க போம்போது இந்த மாரி சம்பவம் நடக்கலையா? அப்படிங்கிற மாதிரி உதாரணத்துக்கு இந்த விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. சரி, இதெல்லாம் சொல்லி போக, இனி இன்னொரு விஷயங்களும் வந்து முன் வந்து சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரசிகர்களோட லவ் அப்புறம் வந்து எல்லாமே வந்து பார்க்கறதுக்கு அழகா தான் இருக்குது. இருந்தாலும் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படம் இறங்குது. அந்த படத்த வந்து பார்க்க போற இடத்துல வந்து, அங்க உள்ள ஸ்க்ரீன கிழிக்கிறாங்க. சரியா? அத ஏன் கிழிக்கிறீங்க? கிழிக்கிறது உங்களுடைய அன்பு எல்லாமே வந்து அழகா இருக்குது பார்க்கறதுக்கு. நீங்க அப்படி கிழிக்கும்போது, அந்த திரைத்துறையை சார்ந்த தொழில் அதிபருக்கு தான் அது வந்து நஷ்டம் ஏற்படும். அப்படி பண்ணாதீங்க. அது என்னத்துக்கு பண்றீங்க? உங்களுடைய அன்பு எல்லாத்தையுமே காட்டுங்க. அவங்களும் ஒரு தொழில் தான் வச்சிருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி அ அஜித் அண்ணா வந்து அவங்களுடைய ரசிகர்களுக்கும், மத்தவங்களுக்கும் பேசியிருந்தாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அவங்க சொன்னது கரெக்ட் தான். சினிமா துறையில வந்து இந்த ஒரு படம் இறங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்த பார்க்க போம்போது சேர் உடைக்கப்படுது, அப்புறம் ஸ்க்ரீன் கிழிக்கப்படுது, தியேட்டரே நாசமாகுது. இதனால அந்த தியேட்டர் ஓனர் தான் நஷ்டப்படுறாங்க. சரியா? அதுக்காக தான் இத வந்து உதாரணமா சொல்லியிருந்தாங்க. சரி. அது மட்டும் இல்லாம ரிப்போர்ட்டர் வந்து யாரு அஜித் அண்ணா கிட்ட ஒரு சில விஷயங்கள் கேள்விகள் கேட்குறாங்க. அஜித் அண்ணாவ பத்தி கேட்குறாங்க. சரியா? அதுல அஜித் அண்ணா வந்து முக்கியமா ஒண்ணு சொல்லியிருந்தாங்க. எனக்கு மொத்தம் 29 சர்ஜரி பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அது கேட்கும்போதே ஷாக் ஆகுற வகையில தான் இருந்துச்சு. ஒரு மனுஷனுக்கு உடம்புல 29 சர்ஜரி பண்ணியிருக்குன்னா நெனச்சு பாருங்களேன். அந்த அளவுக்கு இருந்ததுக்கு அப்புறம் வந்து அஜித் அண்ணா வந்து இந்த சினிமா துறையை சார்ந்து நடிக்கிறது, ஃபேமிலிய விட்டுட்டு தனியா இருந்து கஷ்டப்படுறது, இந்த ரேசிங் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களும் நான் ஈடுபடுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பேட்டில தெளிவா சொல்லியிருந்தாங்க. பட் 29 சர்ஜரின்னா சொல்லயா வேணும். அந்த அளவுக்கு கஷ்டம் இருக்கும். ஆனா அதெல்லாம் காட்டிக்காம, ஒரு ஸ்ட்ராங் மனிதனாட்டு இப்போ ரேஸ் பண்றது, அப்புறம் இந்த கன் பயிற்சிகள்லாம் வந்து நடத்திட்டு வராங்க. பட் இதெல்லாம் நம்ம வந்து பாராட்டுக்கு பண்ற ஒரு விஷயமா தான் நம்ம வந்து சொல்லியே தீரணும். சரி, அடுத்ததட்டா அந்த ரிப்போர்ட்டர் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதாவது உங்களுடைய நெக்ஸ்ட் படம் என்ன? அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு அஜித் அண்ணா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே தமிழ்நாட்டுல உள்ள மக்கள் எல்லாருமே கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட் பேட் அக்லி படத்துக்கு அப்புறம் வந்து என்ன படம்? என்ன படம்? அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கிறாங்க. பட் அந்த அறிவிப்பு இந்த படத்துக்கு அப்புறம் வந்து இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரனுடன் புதிய படம் வந்து எடுக்கப்படுது. அந்த அறிவிப்பு வந்து ஜனவரி 2026ல வந்து அதிகப்பூர்வமாக வெளியிடப்படும். அப்படிங்கிற மாதிரி அஜித் அண்ணா வந்து தெளிவா அவங்களுடைய ரசிகர்களுக்காக சொல்றாங்க. அடுத்ததாட்டு அந்த ரிப்போர்ட்டர் ஒரு கேள்வி கேட்குறாங்க. உங்க சினிமா துறைக்காக உங்க மனைவிக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புவீங்க? அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு அஜித் அண்ணா வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, முதல்ல இந்த சினிமா ஃபீல்டுல இந்த அளவுக்கு நான் நிக்கிறதுக்கு காரணம் என்னுடைய மனைவி. என்னுடைய மனைவிக்கு நான் தேங்க் பண்றேன். அதாவது அவளுடைய சப்போர்ட் இல்லன்னா இந்த அளவுக்கு வந்திருக்காது. அவ வந்து சப்போர்ட் பண்ற காரணத்தினால தான் நான் வந்து ஒவ்வொரு படமாட்டும் நான் ஒரு புது படம் வந்து பண்ண போறேன். அப்படிங்கிற மாதிரி நெனச்சு நான் வந்து அந்த படத்த வந்து நடிக்கிறேன். அப்படிங்கிற மாதிரி அ அஜித் அண்ணா வந்து அவங்களுடைய மனைவிய பெருமைப்படுத்தி பேசியிருந்தாங்க. சரி, இப்ப என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜித் அண்ணா வந்து இந்த பேட்டியில பல விஷயங்கள் பேசியிருந்தாங்க. குறிப்பா இதுல வந்து விஜய் அண்ணாவுக்கு ஆதரவாக பேசினது தான் ஹைலைட் ஆன விஷயம் அப்படிங்கிற மாரி தான் சொல்வேன். ஏன்னா, கரூர் சம்பவத்த குறித்து பல திரைத்துறை சார்ந்து வந்து ஒவ்வொருத்தவங்களும் விஜய் அண்ணாவுக்கு வந்து எதிர்ப்பா தான் பேசிட்டு இருந்தாங்க. பட் வந்து அஜித் அண்ணா வந்து ஒரு பெரிய ஆக்டர், பிரபல ஆக்டர் தான். அஜித் அண்ணா அவங்க வந்து சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி யாருமே எதிர்பார்க்கல. ஆனா, இந்த பேட்டியில வந்து அஜித் அண்ணா வந்து தளபதி விஜய் அண்ணாவுக்கு ஆதரவாக பேசியிருந்தாங்க. இவ்வளோ நாள் பேசாம, இந்த நேத்தைக்கு வந்து அந்த ரிப்போர்ட்டர்ல பேட்டி குடுத்திருந்தாங்க. பட் இதுவுமே ஒரு ஹாப்பி மைண்ட் செட் அப்படிங்கிற மாரி தான் சொல்லி ஆகணும். அதாவது இப்போ அஜித் ரசிகர்களும், விஜய் ரசிகர்களும் இத வந்து கொண்டாடிட்டு தான் வராங்க. சரியா? ஏன்னா, கரூர் சம்பவத்த குறித்து பலர் பல விஷயமா பேசிட்டு வராங்க. இந்த சம்பவத்த குறித்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிற மாரி தான் நான் சொல்லியே தீருவேன். சீக்கிரம் இந்த கம்ப்ளைண்ட்ட எடுத்து நடத்துறவங்க, எதனால நடந்துச்சு? என்ன காரணத்தினால நடந்துச்சு? அப்படிங்கிற மாரி, இதுக்கு யாரு காரணம்? அப்படிங்கிற மாதிரி, அந்த தீர்வ வந்து மக்களுக்கு அவங்க வந்து குடுக்கணும். அப்பதான் மக்கள் வந்து யாரு, என்ன அப்படிங்கிற மாதிரி அவங்க தெரிஞ்சுப்பாங்க. மத்தவங்களோட சுயரூபமும் மக்களுக்கு தெரியும். சரி, இந்த வீடியோ பார்க்குற நீங்க அஜித் அண்ணாவ எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்கும்? விஜய் அண்ணாவ எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்கும்?
யாரெல்லாம் விஜய் அண்ணாவுக்கு வந்து ஆதரவு அளிச்சு 2026ல ஓட்டு போடுவீங்க? அது மட்டும் இல்லாம கண்டிப்பா விஜய் ரசிகர்களும், அஜித் ரசிகர்களும் இனி வருகிற அஜித் அண்ணா நடிக்கிற படங்களும் கண்டிப்பா போய் தியேட்டர்ல போய் பார்த்து மகிழுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.